நம்ம சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அவங்க குடும்பத்திலே ஆகட்டும், அவங்களோட தொழில் ரீதியாகட்டும், என்னென்ன தொந்தரவுகள், என்னென்ன விளக்கங்கள் தேவையோ அது அத்தனையுமே ஐயாவோட முன்னிலையில அவரோட நேரடியான கவுன்சிலிங் மூலமா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி அவங்களோட வாழ்க்கையிலே பொருளாதாரத்துல மேம்படுத்தி கொண்டு வராங்க. சமூகத்திலையும் நல்ல ஒரு உயர்ந்த அம்சத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆளா நம்மளுடைய அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தில் இருக்கிறவங்கள உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அமைப்பு மூலயமா ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருஷத்துல 7 முக்கியமான கூட்டம். அது அந்த 7 முக்கியமான கூட்டமும் விவசாயிகளுக்கு அவங்க மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்களோட நினைவிடத்துல போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற விஷயத்துல மிக முன்னாடி ஐயா முன்னிலையில நிறைய மக்களை திரண்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ விவசாயிகளை நினைவுபடுத்தி அவங்களுக்கு தேவையான நினைவஞ்சலியும் அதே நேரத்துல நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு இதை கரெக்டா வழிகாட்டுதலாகவும் நம்மளுடைய ஐயா சங்கத்து மூலமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்புல வரப்போற டிசம்பர் 21 தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரணியா நம்ம திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கோயம்புத்தூர் வையம்பாளையம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பேரணியா கொண்டு போக போறாங்க. சேர்ந்து நின்றால் பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம சமூகத்தில் உருவாக்க முடியும். அதுல முதன்மையான இடத்துல நம்மளுடைய அனைத்து விவசாய தொழிலாளர் சங்கம் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டிவா இருக்காங்க. எல்லாரும் வருக. நன்றி.